நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் நிறைய வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 368 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், அதுக்கப்புறமா கிராஜுவேட் இன் சயின்ஸ் அண்ட் எம்பிஏ 2 வருஷம் முடித்தவங்களில் நிறைய பேருக்கு இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனப்படலைனாலும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நிறைய பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜர், அதுக்கப்புறமா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இந்த 2 டைப்புக்கு தான் அவங்க போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டிங்க்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆனால் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த போஸ்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் அவங்க கேட்கல. ஸோ இப்போ இந்த மேனேஜர் ஃபயர் சர்வீசஸ் அந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் பிஇ ஆர் பிடெக் டிகிரி இன் ஃபயர் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டரி இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபயர் சர்வீசஸ். இதுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அண்ட் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் வேகன்சிஸ் வந்து 11 சொல்லியிருக்காங்க. அதில் யூஆர் கேட்டகரிக்கு 6, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசியில் பார்த்தீங்கன்னா என்சிஎல் அதுக்கு நான் க்ரீமி லேயர் அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சியும், எஸ்சிக்கு 1 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடபிள்யூஎஸ் அதுக்கப்புறமா ஓபிசி நான் க்ரீமி லேயர் என்சிஎல் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இது சம்மந்தமான 2 வீடியோவுமே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த வீடியோவுடைய எண்ட்லையும் நான் அதோடைய தம்ப்நெயில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேனேஜர் டெக்னிக்கல். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பிஇ ஆர் பிடெக் டிகிரி இன் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த எக்ஸிக்யூட்டிவ் கேட்டரி இன் த ஃபீல்ட் ஆஃப் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் குட்ஸ் சர்வீசஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் வெஹிக்கிள்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ இதில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அவங்க யூஆர் கேட்டகரியில் தான் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஆஃப் 3 years in science BSc with physics and mathematics or bachelor's degree in engineering in any discipline. Physics and mathematics should be subjects in any one of the semester curriculum. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டல் 264 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆர்க்கு பார்த்தீங்கன்னா 107 வேகன்சிஸ், இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 26, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 72, எஸ்சிக்கு 40, எஸ்டிக்கு வந்து 19 வேகன்சிஸ். ஓகேவா? அடுத்ததாக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் சயின்ஸ் அண்ட் எம்பிஏ ஆஃப் 2 years டியூரேஷன் ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டோட்டல் பார்த்தீங்கன்னா 83. ஸோ அதே தான் வந்து இங்கே கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சிங்கிறதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டெக்னிக்கல். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் டிகிரி இன் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ இதுக்கான டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 8. ஸோ அதை வந்து இங்கே கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் 32 வயசு இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 30/11/2020 அன்னைக்கு. அடுத்தது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா 30/11/2020 அன்னைக்கு மேக்ஸிமம் ஏஜ் 27க்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா ரிலாக்ஸேஷன் இன் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் ரிலாக்ஸபிள் பை 10 years ஃபார் பிடபிள்யூடி, அதுக்கப்புறமா 5 years ஃபார் எஸ்சிஎஸ்டி அண்ட் 3 years ஃபார் ஓபிசி நான் க்ரீமி லேயர். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 15/12/2020 அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 14/1/2021 வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ஸோ அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே ரெமுனரேஷன் சொல்லிட்டு இங்கே பே ஸ்கேல் வந்து 2க்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேனேஜர் E3 அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் யூனுக்கும் எப்படி இருக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து அது பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நினைக்க அது வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லாம்
ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அவங்க வந்து அட்மிட் கார்டு அண்ட் ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க அனுப்புவாங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் அவங்க அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் there will not be any negative marking for wrong answer attempted by the candidates. நீங்கள் தப்பான ஆன்சரை ஏதாவது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு நினைக்கும், ஸோ அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த சாய்ஸ் கொடுத்து அதை சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறத பார்த்து தான் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், டிரைவிங் டெஸ்ட், வாய்ஸ் டெஸ்ட், இந்த இதுக்கெலாம் வந்து அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், ஸோ வாய்ஸ் டெஸ்ட் ஆஸ் அப்ளிகபிள் ஃபார் த போஸ்ட் வில் பி டிக்ளேர்ட் ஆன் ஏஏஐ வெப்சைட் ஒன்லி. ஸோ இந்த ஏஐ வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. அதே சமயம் இந்த கால் லெட்டர் வில் பி சென்ட் டு த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஆன் தேர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி ஒன்லி. ஸோ அதுக்கான கால் லெட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து உங்களுடைய இமெயில் ஐடியும் செக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த ஏஏஐ அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதையும் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? Candidates already working in central government, state government, autonomous body sector undertaking required no objection certificate from the present employer at the time of documents verification interview. ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும், ஸோ என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து வாங்க வேண்டியிருக்கும். அது வந்து ப்ரெசென்ட் எம்ப்ளாயர் அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ அந்த டைமில் வந்து நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அல்லது இன்டர்வியூ டைமில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிற அந்த கேண்டிடேட் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கூடவே ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ஒன் செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், வாய்ஸ் டெஸ்ட் அண்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், ஸோ இதெல்லாம் இருக்கும். The candidate shall have minimum proficiency in both spoken and written English of the level of 10+2 standard. The candidate shall have passed English as one of the subject in 10th or 12th standard. ஸோ 10th or 12th ஸ்டாண்டர்டில் வந்து இங்கே கேண்டிடேட் வந்து இங்கிலீஷ் வந்து எழுதி அதில் வந்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்னென்னா இந்த ரெண்டு போஸ்டிங் இருக்கு இல்லையா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏடிசி அண்ட் மேனேஜர் ஃபயர் சர்வீசஸ், இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயிற்சி காலம் முடிஞ்சதுக்கப்புறமா 3 வருஷத்துக்கான ஒரு ஷூரிட்டி பாண்ட் வந்து அவங்க போட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ அதுக்கப்புறமா ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒரு வாட்டி கிளியராக படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இந்த கேரியர்ஸ், ஸோ இதுக்குள்ளே போய் தான் நம்ம இது அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் கிளியராக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த இதில் காண்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ஏஐ அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டையும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே சமயம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஒன்ஸ் இமெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நோ சேஞ்ச் இன் இமெயில் ஐடி வில் பி அலோட் ஒன்ஸ் ரெஜிஸ்டர்ட். ஸோ அதனால் அதே போல் அந்த இமெயில் ஐடி அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அது வந்து ஆக்டிவாக இருக்கும்படியாக பார்த்துக்குங்க. ஸோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்க என்னென்ன வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் நீங்கள் வந்து இது சம்மந்தமான எனி அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும், புதுசாக நியூஸ் ஏதாவது போட்டிருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் மே விசிட் டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் அவைலபிள் ஆன் ஏஏஐ வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் உங்களை செக் பண்ணி பார்த்துக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொல்லியிருக்காங்க. அண்டு எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 170 ரூபா பே பண்ணால் போதும் சொல்லியிருக்காங்க. PWD and apprentice who has successfully completed 1 year of apprenticeship
ட்ரைனிங் இன் ஏஏஐ ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் எனி ஃபீ. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபீஸ் இல்லை, ஓகேவா. ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதே போல் ஃபோட்டோகிராஃப் இமேஜ் வந்து எந்த மாதிரி இருக்கணும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோகிராஃப் மஸ்ட் ஏ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர்ஸ் பிக்சர் நாட் மோர் தென் 3 months old. ஓகே. ஃபோட்டோகிராஃப் இன் கேட் டார்க் கிளாஸஸ் வில் நாட் பி அக்செப்டபிள். அதாவது கிளாஸ் போட்டோ தொப்பி போட்டோ அந்த மாதிரிலாம் இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்னென்னா ரிலீஜியஸ் ஹெட்வியர் இஸ் அலவுட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலீஜியஸ் சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் ஹெட்வியர் போட்டிருந்தாலும் அது அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் மஸ்ட் நாட் கவர் த ஃபேஸை கவர் பண்ணியிருக்க கூடாது, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா சைஸ் ஆஃப் ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் வந்து என்ன சைஸ் இருக்குன்னா 20 to 50 kbக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 200 x 230 பிக்சல் சைஸில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. அடுத்தது சிக்னேச்சர் இமேஜ் பார்த்தீங்கன்னா the applicant has signed on white paper with black ink pen. ஸோ பிளாக் இங்க் பெனில் ஒரு ஒயிட் பேப்பரில் தான் நீங்கள் சைன் பண்ணணும். அதை தான் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி 10 to 20 kbக்குள்ளே இருக்கிற மாதிரி டைமென்ஷன் சைஸ் பார்த்தீங்கன்னா 140 x 60 பிக்சலில் இருக்கிற மாதிரி அவங்க அப்லோட் பண்ண சொல்கிறாங்க, ஓகேவா. அதேபோல் ஆல் ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் திஸ் ரெக்ரூட்மெண்ட் வில் பி மேட் அவைலபிள் ஆன் ஏஏஐ வெப்சைட்ஸ். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு செக் தேர் இமெயில் அக்கௌண்ட் அண்ட் விசிட் ஏஐ வெப்சைட். இங்கே ஒரு வெப்சைட் கொடுத்தாங்க இல்லையா, இதை வந்து ரெகுலராக அவங்கள செக் பண்ணி பார்த்துக்க சொல்கிறாங்க. மேபி இந்த போஸ்ட் சம்மந்தமாக ஏதாவது எதுனாலும் என்ன அப்டேட்னாலும் நீங்கள் உங்களுடைய மெயிலையும் இந்த வெப்சைட்டையும் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஷார்ட்டாக தான் சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தானிக்கோ முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே வந்து கிளியராக படித்து பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தானிக்கோ ஸோ இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு நினைக்கோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயும் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியிருக்கும், ஓகேவா. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறமா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த ரெண்டும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதான் அந்த வெப்சைட்டோடைய ரெக்ரூட்மெண்ட் டேஷ்போர்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டட் ஆன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் இந்த டவுன்லோட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேவா. அதுக்கப்புறமா இதே பேஜில் இந்த இதுக்கு அடுத்ததாக இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அந்த மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், அதுக்கப்புறமா இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான இந்த பேஜோட லிங்க், அதுக்கப்புறமா இந்த ரெக்ரூட்மெண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேஜுக்கான மெயின் வெப்சைட் லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.